ஹாய் நண்பர்களே, இன்று உங்களிடம் என் மனதில் உதயமானதை உங்களிடம் பேசப் போகிறேன். அவ்வளவு, வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது பேசும்போதே நம்மளுடைய உண்மை கதைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பேசும்போது அந்த மனசுக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சந்தோஷத்தை நாம எதுவுமே விலை கொடுத்து வாங்க முடியாத தானாமே கிடைக்கிற ஒரு சந்தோஷம் உண்மை கதைகளை பேசும்போது. அப்படி ஒரு வகையில நேத்து நானும் என் நண்பரும் ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கோம். அந்த நண்பருக்கு மூட நம்பிக்கை மேல் அதிகமாக நம்பிக்கை இருந்ததுனால அவருடைய வாழ்க்கை ஹீரோவாகி முதலிடத்தில் இருந்து சரிச்சு இப்ப கீழ் இடத்துக்கு வந்து விட்டது. அப்ப அந்த காலகட்டங்கள்ல அவருடைய அனுபவங்களை அவர்களிடம் கூறும்போது அதிகமாகவே இந்த சாதகம் கிரகங்கள் இவைகளை பற்றியே பேசி 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 அவரை நோகடித்து அவரை விழிப்புணர்வு இல்லாமையே வாழ்க்கையில் தோல்வி காண்கும் அளவிற்கு போயிடுச்சு. அப்ப நான் அவரிடம் சில சமயங்கள்ல கூறினேன். சில சமயங்கள்ல நேற்று பேசியது நான் வாய் தவறி சொல்லிவிட்டேன், மன்னித்து விடுங்கள். நேற்று நான் பேசினேன், நீங்கள் நினைப்பதுதான் தவறு. ஒரு மனிதன் கடமையை சீராக செய்யும் போது இந்த கிரகங்களோ தெய்வங்களோ யாருமே எதுவுமே உங்களை தீண்டவே தீண்டாது. இதை உங்களுடைய மூட நம்பிக்கையை நீங்க அதிகமாக நம்பியதுனால்தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உங்களை தள்ளப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வளர்ச்சி குறையப்பட்டிருக்கிறது. அதே போல தெய்வங்களோ இல்லை நம்மளுடைய மன வீதங்களோ எதுவாக இருந்தாலுமே அந்த நேரத்தில் நமக்கு அறிவு என்று செலுத்தும் போது அந்த அறிவு மட்டும்தான் நம்மளோட முதலிடமா இருக்கும். மற்றது எல்லாமே பின்தங்கிவிடும். மற்றவர்கள் பேச்சை கேட்பதை விட தன்னுடைய அறிவை பேரில் பயன்படுத்தியிருந்தால் நல்லவையாக இருந்திருக்கும். அதே போல இறைவன் என்று கூறுகிறீர்கள், நமக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்கிறார் என்று கூறுகிறீர்கள். நல்ல செல்வத்தை கொடுக்கும் போது தன்னுடைய சூழ்நிலைகள் மாறி தவறான ரூட்ல போகும்போது அதுவும் நமக்கு நஷ்டம்தான். அவைகளை நம்ம மூலமாக செல்வங்களை கொடுத்து அதை இல்லாதவர்களுக்கு நமக்கு முடிந்த அளவுக்கு நாம காரியங்களையே நல்ல நன்மைகளையே நல்ல உதவிகளை செய்திருந்தால் இந்த வீழ்ச்சிக்கு நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்கள். சிந்தித்து செயல்படுங்கள். நீங்கள் எப்பவுமே மன உறுதியோடு இருங்கள். முதலில் நம்மளை நம்பிக்கணும். தன்னம்பிக்கை நமக்கு வளர வேண்டும். அதன் பிறகுதான் மற்றவர்கள் கூறுவதை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் உங்கள் நண்பன். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.